தமிழின் குரலின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் விளக்கமறியலில் ஆகஸ்ட் 18 வரை நீதிமன்ற உத்தரவு. மலைப்பாம்புடன் நடனமாடிய இளம் பெண்ணுக்கு ரூபாய் 50,000 அபராதம். பாம்பை வாடகைக்கு வழங்கியவருக்கும் தண்டனை. மீட்டியகுட துப்பாக்கிச்சூடு சம்பவம். தலைமறைவான சந்தேக நபரை கண்டுபிடிக்க பொதுமக்களின் உதவியை கோரும் போலீசார். இலங்கைக்கு 350 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியிலான இந்திய கடன் வசதி. மத்திய மாகாணத்தின் புதிய ஆளுநராக கலாநிதி ஹர்ஷ சுரங்க பெர்னாண்டோ பதவியேற்பு. வாகன இறக்குமதி வரிகளால் அரசுக்கு ரூபாய் 896.4 பில்லியன் வருவாய். யாழ்ப்பாணத்தில் மின்வெட்டு நேரத்தை பயன்படுத்தி வீட்டுக் கொள்ளை. 10 பவுன் நகைகள் பறிப்பு. புலைமை பரிசில் மற்றும் உயர்தர பரீட்சைகள். சீரற்ற வானிலையை முன்னிட்டு அவசர நடவடிக்கைகள் தீவிரம். இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் லஞ்சம் அல்லது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்தி வரும் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து அவரை எதிர்வரும் ஆகஸ்ட் 18 வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை சம்பந்தப்பட்ட ஆணைக்குழுவில் முன்னிலையான போது அவர் கைது செய்யப்பட்டதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. விசாரணை படி ஜனாதிபதி செயலகத்தில் பணியமர்த்தப்பட்ட சில ஊழியர்கள் அரசு பணிகளுக்கு பதிலாக தனிப்பட்ட மற்றும் அரசியல் தொடர்புடைய பணிகளில் பயன்படுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இதனால் அரசுக்கு சுமார் 2.76 மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டு அழகுராணி போட்டி நிகழ்வொன்றில் பாதுகாக்கப்பட்ட மலைப்பாம்பை பயன்படுத்தி நடனமாடிய இளம்பெண் ஒருவருக்கு கொழும்பு நீதிமன்றம் ரூபாய் 50,000 அபராதம் விதித்துள்ளது. அதேவேளை இந்த மலைப்பாம்பை பணம் பெற்றுக் கொண்டு வாடகைக்கு வழங்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட நபருக்கு ரூபாய் 1,00,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நடன காணொளி சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டதை தொடர்ந்து வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் விசாரணையை ஆரம்பித்தது. அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். விசாரணையின் போது இரு தரப்பினரும் தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளை ஏற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதையடுத்து பாதுகாக்கப்பட்ட வனவிலங்கை சட்டவிரோதமாக பயன்படுத்திய குற்றத்திற்காக இளம்பெண்ணுக்கும் அதனை சட்டவிரோதமாக வைத்திருந்து வாடகைக்கு வழங்கிய குற்றத்திற்காக மற்ற நபருக்கும் நீதிமன்றம் அபராத தண்டனை விதித்துள்ளது. பாதுகாக்கப்பட்ட வனவிலங்குகளை அனுமதியின்றி வைத்திருத்தல், காட்சிப்படுத்துதல், எடுத்து செல்லுதல், விற்பனை செய்தல் அல்லது வாடகைக்கு வழங்குதல் ஆகியவை சட்டவிரோதமான செயல்கள் என வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் மீண்டும் பொதுமக்களுக்கு நினைவூட்டியுள்ளது. இத்தகைய செயல்களில் ஈடுபடுவோருக்கு எதிராக தொடர்ந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீட்டியகுட பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் பெண் காசாளர் மீது கடந்த 2025 நவம்பர் 17 நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடையதாக கருதப்படும் சந்தேக நபரை கைது செய்வதற்காக இலங்கை போலீசார் பொதுமக்களின் ஒத்துழைப்பை நாடியுள்ளனர். போலீசார் வெளியிட்ட தகவலின்படி ஹிக்கடுவ பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய நபர் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளார். தற்போது அவர் தலைமறைவாக இருப்பதால் அவரை தேடும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த விசாரணையை மீட்டியகுட போலீஸ் நிலையம் முன்னெடுத்து வருகின்றது. மேலும் கந்தாரா மற்றும் அம்பலாங்குட போலீஸ் பிரிவுகளில் இடம்பெற்றதாக கூறப்படும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்களுடனும் குறித்த நபருக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பாலப்பிட்டிய நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள பல வழக்குகள் தொடர்பாகவும் சந்தேக நபருக்கு எதிரான பிடியாணைகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன என்று அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்று கொழும்பில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் அபிவிருத்தி ஒத்துழைப்பு தொடர்பாக விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பில் இரு நாடுகளின் பரஸ்பர நலன்களை மையமாக கொண்ட விடயங்கள் மற்றும் இந்தியாவின் ஒத்துழைப்பில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் முக்கிய அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேச்சுவார்த்தையின் நிறைவில் இந்திய ரூபாய் அடிப்படையிலான கடன் வசதிகள் தொடர்பான
மொத்தம் 350 மில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியுள்ள ஒப்பந்த ஆவணங்கள் இரு தரப்பினராலும் பரிமாறிக்கொள்ளப்பட்டன. சூறாவளி பாதிப்புகளுக்கு பிந்தைய மீட்பு மற்றும் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா முன்னதாக அறிவித்திருந்த 450 மில்லியன் அமெரிக்க டாலர் உதவி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நிதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிதி அவசர புனரமைப்பு பணிகள், சேதமடைந்த அடிப்படை உட்கட்டமைப்புகளை மீளமைத்தல் மற்றும் அனர்த்தத்திற்கு பிந்தைய அவசர தேவைகளை நிறைவேற்றுதல் உள்ளிட்ட பணிகளுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. இயற்கை அனர்த்தங்களின் போது இலங்கைக்கு உடனடி ஆதரவை வழங்குவது இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கான ஒத்துழைப்பு கொள்கையின் ஒரு முக்கிய அம்சமாக தொடர்கிறது என கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. மத்திய மாகாணத்தின் புதிய ஆளுநராக ஓய்வு பெற்ற சமூக மருத்துவ ஆலோசகரான கலாநிதி ஹர்ஷ சுரங்க பெர்னாண்டோ இன்று பதவியேற்றார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். கலாநிதி ஹர்ஷ சுரங்க பெர்னாண்டோ உலக சுகாதார அமைப்பின் மூலம் பல்வேறு நாடுகளில் தடுப்பூசி தொடர்பான நிபுணராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். மேலும் கண்டி மாவட்டத்தின் சமூக மருத்துவ ஆலோசகராகவும் முன்னர் சேவையாற்றியுள்ளார். இந்த பதவியேற்பு நிகழ்வில் ஜனாதிபதி செயலகத்தின் உயர் அதிகாரிகளும் கலந்து கொண்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்ட மோட்டார் வாகன இறக்குமதியின் மூலம் அரசாங்கம் சுங்க வரிகளாக சுமார் ரூபாய் 896.4 பில்லியன் வருவாயை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வர்த்தக சம்மேளனம் வெளியிட்டுள்ள 2025-2026 மோட்டார் வாகனத்துறை அறிக்கையில் நாட்டின் வாகனத்துறை புதிய வளர்ச்சி கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. அறிக்கையின்படி தற்போது நாட்டில் 15க்கும் மேற்பட்ட உள்நாட்டு வாகன இணைப்பு தொழிற்சாலைகள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் குறைந்தபட்சம் 20% உள்ளூர் மூலப்பொருட்களை பயன்படுத்தும் நடைமுறை காரணமாக உள்நாட்டு உற்பத்தியும் வேலைவாய்ப்புகளும் அதிகரித்துள்ளன. 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மட்டும் 3,27,000க்கும் அதிகமான புதிய வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகளவில் புதிய வாகன விற்பனையில் மின்சார வாகனங்களின் பங்கு தொடர்ந்து உயர்ந்து வருவதுடன் அவற்றின் ஆண்டு விற்பனை முதன்முறையாக 20 மில்லியனை தாண்டியுள்ளதாகவும் அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் இலங்கையின் வாகனத்துறையின் பொருளாதார பங்களிப்பு, இறக்குமதி மற்றும் பதிவு புள்ளி விவரங்கள், எரிபொருள் வகைகளின் அடிப்படையிலான சந்தை மாற்றங்கள் மற்றும் எதிர்கால வளர்ச்சி வாய்ப்புகள் குறித்த விரிவான தகவல்களும் அந்த அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. யாழ்ப்பாணம் அராலி வடக்கு பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்த நேரத்தில் வீடு ஒன்றில் கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கிடைத்த தகவலின்படி நேற்றிரவு 4 கொண்ட குழு ஒன்று வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து அங்கு இருந்தவர்களை தாக்கிய பின்னர் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 10 பவுன் தங்க நகைகளை எடுத்து சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் தங்களது முகங்களை மறைத்திருந்ததால் அவர்களை உடனடியாக அடையாளம் காண முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான விசாரணை தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நாட்டில் தொடர்ச்சியாக நிலவி வரும் சீரற்ற வானிலை காரணமாக எதிர்வரும் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சை மற்றும் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சைகளை சுமூகமாக நடத்துவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பில் விசேட ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் வளிமண்டலவியல் திணைக்களம், அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் பங்கேற்று பரீட்சை காலத்தில் உருவாகக்கூடிய வானிலை சவால்களை ஆராய்ந்தனர். 6, 7 மற்றும் 8ஆம் திகதிகளில் கடுமையான மழை அல்லது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பரீட்சை நடவடிக்கைகளுக்கு உடனடி உதவி வழங்கும் நோக்கில் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் செயற்பாட்டு அறையில் விசேட ஒருங்கிணைப்பு பிரிவு இயங்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வெள்ள பாதிப்பு ஏற்படும் பகுதிகளில் தேவையான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துவதற்காக படகுகள் மற்றும் மீட்பு குழுக்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஆண்டும் சில மாவட்டங்களில் வெள்ள நிலை காரணமாக பரீட்சார்த்திகள் பரீட்சை நிலையங்களுக்கு பாதுகாப்பாக செல்ல அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் விசேட போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்திருந்தது என்பதும் நினைவு கூறப்பட்டுள்ளது. செய்திகளை தெளிவாக தெரிந்து கொள்ள தமிழின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.